சத்தம் கேட்குதா? வரான்டா. ஏய் நீ ஸோ ஹை காய்ஸ், இப்போ நீங்கள் வர்றது வாயிலே வர முடியுது NGT சேனலுக்கு, நஃபீஸ் தமிழ் கேமிங்கு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். என்னடா முரட்டுத்தனமாக இருக்குது. வெயிட் பண்ணு, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையே, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான். வெயிட் பண்ணு வெயிட்டு பண்ணு. கூப்பிட்றேன் சார், என் தங்கச்சி. வா, இங்கே இருக்காங்களா? வா, டக்குன்னு வா வந்து வாதவா வா. இதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரலா சாண்டிங் ப்ரேயர். பறக்கிறான். ஒருவேளை இவன் பெய்யா இருப்பானா? ஓகே ஏறிட்டியா? என்ன அவன் மட்டும் கீழே போயிட்டான். என்ன உயிரோட இருக்கியா? பாரு, என்னடா படிக்காம விட்டாது. சரி விடு. உயிரோட இருக்கேன். எப்படி வரணும்னு தெரியல. ஆக்சுவலி ஒன்றுன்னு சொல்ல போனால் அது என் தங்கச்சின்னா அது விளாடுறது. ஏன்னா அவள் வந்து ஒரு ஜாம்பி மாதிரி ஒரு இது வச்சுருக்கான். நான் ஒரு நியூப் இல்லை, நான் ஒரு ப்ரோ. இது என்ன நம்மளை கீபர்ட் பண்ணுவான். நான் ஒரு ப்ரோ. வாயில் ஏதாவது வரப்போகுது தயவு செஞ்சு. ஆக்சுவலி லாஜிக்கலாக நான் வந்து ஒன்னான் ஃப்ரெண்டு வரலான்னு இருந்தேன். அவன் வருவான்னு நினைக்கிறேன். என்னோட இன்னொன்று தங்கச்சியான சொல்லிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோ. அவன் எங்கே போனான்னு தெரில. ஹீ இஸ் ஹியர். யார் வந்திருக்கான்னு தெரில. இங்கே என்ன சவுண்டு போச்சு? இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்கேரி. ஐயோ, இதில் எப்படா போக? செத்தேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. அது ஏன் கேம்லனே எனக்கு அடிபட்டுச்சு. உண்மையான லைஃப்பில் வலிக்கிற மாதிரி இருக்காக்கும் நிஜமாலே. ஏன்னு தெரில. அப்படி என்னைக்காவது உங்களுக்கு நடந்திருக்கா? அதுவும் இதுனா என் ஃபஸ்ட்டு வீடியோ. இன்னும் சொல்ல போனால் இதுனா என் ஃபஸ்ட்டு கேம். என் ஃப்ரெண்டு கூட ஓடு. எனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா தெரியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இங்கே இருக்கா என்னோட செல்ல தங்கச்சி. 2 பேருமே ஒன்றா சேர்ந்து பாசமாக கீழே வந்தோம். கடுப்பேறுது. இதெல்லாம் நான் ஸ்லோ பண்ணுறதுன்னா இந்த ஸ்பீடு இதை போட்டு ஜாஸ்தி பண்ணிடுவேன். இங்கே மட்டும் செக் பாயிண்ட் இருக்கணும். செக் பாயிண்ட் மட்டும் இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது சத்தியமாக. இப்போ யாராவது என்னை தள்ளி விட்டாங்க. யாரும் தள்ளி விட மாட்டேன். என் தங்கச்சி நான் தள்ளி விட்டேன்னா வச்சுக்கோ. ஆக்சுவலி நான் என்ன சொல்லி வச்சுருந்தேன்னு தெரியுமா? என்னோட ஒன்றாம் தங்கச்சிக்கு நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான், அது வரைக்கும் விளையாட மாட்டோன்னு. இப்போ திடீர்னு வந்துட்டு என்ன பண்ணுவோன்னு தெரியல. ஐயா விடு பார்த்துக்கலாம். அவன் என்ன ஒரு பெரிய கொம்பு வச்சுருக்கிற இதா பார்த்துக்கலாம். டூம் இஸ் கம்மிங். டாக்டர் டூம்.
இது விளாண்டுக்கா இது ஒன்னே ஒன்று விளாண்டுக்கா. ஓகே ஓகே, இப்போ நான் ரொம்ப பயந்துருக்கேன். சாரா கடுப்பேருதாக்கும். அப்பா இந்த லெவலில் ப்ரோன் முடிச்சாச்சு, ப்ரோன் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து எதுக்கு போகலாம்? இங்கே இருக்கா போகலாம். ஐயோ வேணாப்பா, என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? இப்போ காமிக்கிறேன். அவ்வளோ ஓகே சாவடிச்சிட்டேன். செமையாக பண்ணப்பா. நான் ரிவெஞ்ச் எடுப்பேன். போவா வேணாம், நீனே போ. வேணா பக்கத்தில் போய் பிடிச்சா வச்சுக்கோ. அது தட்டோல நடக்குமா? நான் என்ன பண்ணேன்? ஓகே சாவு கூட விளாடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே அவன் எங்கேயும் போயிட்டான். அவள் எங்கே போனான்னு தெரில. நான் மட்டும் இங்கே என்னை தனியாக விட்டு. ஓகே டக்குன்னு அவள் எங்கே போகிறான்னு கண்டுபிடிச்சி நம்ம அங்கே போனோம். ஓ எங்கேனா இருக்கா? அவள் எங்கேயும் போகல. கீழே என்னமோன்னு இருக்கா? சும்மா குதிச்சு பார்ப்போமா? செத்துட்டேன். சரி விடு, அது தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதை முடிக்கணும். இது டக்குன்னு முடிக்கணும். ஆக்சுவலி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மித்த லெவலில் கன்க்ளூட் பண்ணி பார்த்தா. விடு, இங்கிலீஷ்னா வராது. டக்கு 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 டக்குன்னு போகணுமா? கீழே விழுங்காம போகணுமா? பின்ன வெளியில் போயிட்டியா? கண்ட்ரி ப்ளூக்கு என்னோட ஐயோ என் தங்கச்சி வெளியில் போயிட்டாலே. இப்போ அவள் ஃபஸ்ட்டில் இருந்தால் ஆரம்பிக்கும். ஏன் பரவாயில்ல, சரி நீ என்ன ஒன்று பண்ணிக்கோ. அவள் வந்துச்சு ஃபஸ்ட்லேருந்து விளாடுவோம். என்னன்னா அவளுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, நெட்ஒர்க் இல்லைனால. அதனால இந்த மாதிரி நெட்டு கடிக்கிற இடத்துலனா உட்காரணும். கொசு கடிக்குதுன்னு இது பார்க்காம கொசு கடித்தாலும் விளாடணும். அதுனா ப்ரோக்கு ஒரு மரியாதை. நான் ஒரு ப்ரோ. சரி அவளுக்கு முன்னாடி நான் முடிச்சிடுவேன். அவளுக்கு முன்னாடி முடிச்சிடுவேன். பாரு 100% நான் அவளுக்கு முன்னாடி முடிச்சிடுவேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். செத்தேன் நான். இன்னைக்கு செத்தேன். எனக்கு பயமாக இருக்கு. யாரா அவன் கட்டிட்டு வரான்? வராண்டா. ஓகே அங்கே வெண்ட் இருந்துச்சு. நான் அதை பார்த்தேன். நான் அதை பார்த்தும் இந்த சைடு வந்துட்டேன். ஏன்னு தெரில. ஓகே புரிஞ்சிச்சு எங்கே போகணுன்னு. வாடா மாப்பிள்ள வாடா. என்னடா வர காமியா இருக்கும். எவ்வளோ தடவை இருக்கும் தெரியல. டக்குனு வந்து காமியா நான் சுற்றிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணுறேன். காமியா இருக்கா? காமியா அப்படி வரும். நீ ஸ்பீடாக போகலாம். கடுப்பேறுது. அப்பா இதுதான் கெத்து.
செக் பாயிண்டில் எனக்கு தெரிஞ்ச செக் பாயிண்ட் இல்லை. எனக்கு ஏன் தெரியல. ஓ செக் பாயிண்டா, நல்லது. ஓகே, அவள் வந்து வெளியே டிஸ்கனெக்ட் ஆனதுனால வீடு தனியாகவே பார்த்துக்கலாம். இது டக்குன்னு முடிச்சிடலாம். நம்மளுக்கு கூட ஒன்று ஃப்ரெண்ட் இருக்கான்ல, போயிட்டுருக்கான். அடுத்த தடவை இங்கே சாரான்னு ஒருத்தர் கூட விளாட்லாம். உனக்கு தான் மரியாதை. ஐயோ ஹெட்ஃபோனோட இது மாட்டோமே. இது தொட்டை ஏதாவது ஆகுமா? வேணாம், குடுறா மாப்பிள்ள. இதுனா நம்மளுக்காகவே இங்கே க்ரோபார் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா எவ்வளோ வருஷம்னு தெரில. ஆனால் தொங்குனா அது மட்டும் தெரியும். சரி, டக்குன்னு முடிச்சிடலாம். போ. இதெல்லாம் நான் பர்சாலிட்டி டக்குன்னு போயிடலாம். பார்ப்போம். எனக்கு பீட்சா கொடுக்கல, உனக்கு இருக்கு. பார்ப்போம்டா, பீட்சா கொடுக்கல, உனக்கு இருக்குடா. இது என்னதுடா? இது எனக்கு சத்தியமாக பிடிக்காதாக்கும். ஏன்னு உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் நேரத்துக்கு தெரியும். புரியுதா? நான் தொடவே இல்லை, இருந்தாலும் நான் செத்துட்டேன்னு சொல்லுவாங்க. இவன் நான் குஜிட்டு அதுக்குள்ளேயே போகிறான். இப்போ செத்துறான் பாரு. எனக்கு தெரியும் இதுதான் நடக்கும்னு. போ. அப்பா, எப்படியோ போயிட்டேன். இப்போ இந்த செக் பாயிண்ட் கூட எங்கே இருக்குன்னு தெரில. எனக்கு இது காண்டேருதாக்கும் இந்த மாதிரி. ஏன்னா ரீஸ்பான் பண்ண கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. சாவாத தொண்டை கிளியர் பண்ணிக்கிறேன். என்னன்னு தெரில, என்னால் இப்போ கொஞ்சம் காமெடியாக பேச முடியல. ஏன்னா இது என் ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடியாக பேசுகிறேன். ட்ரைவாச்சும் பண்ணுறேன் நான் காமெடியாக பேச. ஏன்னா எனக்கு அவ்வளோ காமெடி பண்ண வராது. ஏன்னா நான் கூஃபி ஜீனு அந்த மாதிரி அவன் கூட செஸ்னா விளாடுவான். கூஃபி என்ன வந்து செஸ்னா விளாடுவான். இருந்தாலும் அது காமெடி போட்டு விளாடுவான். அப்பா, இங்கே செக் பண்ணி கொடுத்தாங்களே, போதும்டா. இதில் எங்கே குதிக்கணும்னு கூட தெரியல. எங்கடா போகிறேன்? ஓ, இப்போ பாரு, சூப்பர் ஸ்டார். ஐயோ கீழே விழுங்காது. எப்படியாவது மேலே போ. வாண்டே டைம்ல ஆப்ஷனா. அப்பா வந்தாச்சுடா. என் ஃபோன் கிளிச் ஆகுமாக்கும் அப்பப்போ. ஓப்பன் ஆகுது. அப்படியா? சரி, ஹாப் ஆன். என்னடா சிரி பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன்டே, எனக்கு பயமாக இருக்குது. சரி, என்ன ஒன் போ. சாவ போகிறேன்னா கீழே கொழும்புல விட போகிறாங்க. அப்படின்னா விட மாட்டாங்க, எந்த கேம்லேயும் அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஒருவேளை விட்டுருவாங்களோ? முடிச்சு போகலாம். எதுக்காது? அப்போவே நினச்சேன் இது எவ்வளோ நேரம் எடுக்கப்படுன்னு எனக்கு தெரியல. பாரு, இப்போ சொன்னேன்னா நான் வந்து அது அமுத்தவே இல்லை. அது ஹோல்டே இருக்கும். என் ஹோல்டில் இல்லை. வெயிட் பண்ண, சரியா? இப்போ நான் இது டக்குன்னு முடிக்க ட்ரை பண்ணுவேன்.
ஏன்னா நான் இது ரொம்ப லாங்கான வீடியோ பண்ண ட்ரை பண்ணல. இது கொஞ்சம் ஷார்ட்டான பண்ணும். இது ஒன்றும் எவ்வளோ நேரம் எடுக்கும்னு தெரில. ஓகே 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 முடியும். அப்பா அவ்வளோண்ணா. இப்போ வந்து இந்த கீழே வந்திருப்பேன். ஏன்னா ஏற வேண்டியது ஏறி அப்பா என்னால் பண்ணிக்க முடியாது. நான் ஏனிலே ஏற முடியாமல் அப்பா ஏறிட்டாண்டா. அந்த பக்கம் ஏறணும். ஐயோப்பா என்னப்பா இது உங்களுக்கு நியாயமாப்பா? இவ்வளோ மேலே கொடுத்தாங்க. நார்மலாக இந்த கீழே எப்படின்னு சும்மா கொடுத்தாலே நான் சொல்லிட்டு ஏறினேன். கடுப்பேருது. கடுப்பேருது. ஐயோ அப்பா ஏறிட்டேன் ஏறி ஓடுறேன். இது கீழே விழுந்துருவேன். கீழே விழுங்காம போவேன் டக்குனே போவேன். இது என்னன்னே தெரியல. ஆனால் நான் போகிறேன். என்னால் முடியும்னு இருக்கேன். ஆனால் நான் கீழே வந்துட்டேன். ஐயோ இந்த கேமை சூஸ் பண்ணது ஏன் தப்புனாப்பா? அப்போ எக்ஸிட் அவ்வளோனா முடிய போகுது. இவ்வளோ என்ன எல்லாத்தையுமே கேட்குது அந்த சத்தம். புறுப்புடு பார்த்தாப்பிமா அவன் வந்து புறுப்புடு பார்த்தாப்பின்னு என் தங்கச்சி சொல்லுது. ரன்ஹோ இப்போயாச்சும் என்னை விடுறா. இப்போ பின்னாடி வரான் பாரு. இப்போ கண்டிப்பாக பின்னாடி வருவான். அதுதான் இவனோட ஆட்டம். வருவான் பாரு. சத்தம் கேட்குதா? வரான்டா. இன்னைக்கு நான் செத்தேன். தெரியும் வருவான்னு தெரியும். எப்படி போனோம்னு தெரியல. என்ன கடைசி நான் புதுசு போய் ஓட ட்ரை பண்ணுறேன். ஓகே அவ்வளோதான். யார் நீ வெளியில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா தங்கச்சி திருப்பி வெளியே போகிறேன். நான் அப்புறமே என்னோட ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பீட்சா குருட்டுமாப்பா. இப்போ எங்கேயோன்னு வருவான்னு. இப்போ கண்டிப்பாக அங்கே நான் இருப்பான். அவ்வளோண்ணா. நான் ஜெயிச்சிட்டேன். சாரா அலியா நான் வந்துட்டேன். ஓகே இப்போ இது என்னது? ஒப்பா ஐஸ் பேத்தா, ஷேடோ பேத்து. இது என்னது? ஸ்பீட் பேடா. ஓ செம்ம ஸ்பீடு. எங்க இவன் வந்து நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். சரி விடு. அடுத்த இதில் 3 பேருமே சேர்ந்து விளையாடுற மாதிரி பண்ணுறேன். சரியா? ஓகே பாய் காய்ஸ்.